இது யாருக்கு கிடைக்கும்? தூரமா பாக்குறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, அதுல இந்த கழுகு வந்து கலர் பார்க்க முடியும்னு சொன்னேன் இல்லைங்களா? நிறைய நேரத்துல நம்ம பைபிள்ல இருக்கிற வசனத்தை பார்த்த உடனே புரியுதுல, இது என்னத்த சொல்லுது, இது என்னத்த சொல்லுதுன்னு தெரியல. அப்படி தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த பார்வை வந்திருக்குன்னு அர்த்தம். இதை பைபிள் என்ன சொல்லுவார்னா, ஆவிக்குரியவன் ஆராய்ந்து பார்க்கிறான். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப ஆவிக்குரியவன் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அர்த்தம். புரிஞ்சு கொள்றாங்க. ஆனா அந்த மனுஷனை யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாதான். அதான் சொல்றார், ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து பார்த்து ஆராய்கிறான். ஆனா அந்த மனிதனை மற்றவர்கள் நிதானிக்க முடியாது. இப்ப நம்மளுக்கு இந்த பார்வை வந்திருக்கா? மனசுக்கு தெரியும். அதாவது வேறுபடுத்தி பாக்குற பார்வை வந்திருக்கான்னு நம்மளுக்கு மனசு தெரியும். அந்த 2 பார்வை இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஒன்னு தூரம், இன்னொன்னு சைடு, வைட் விஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த கடைசி வார்த்தைகளை படிங்க. நம்மளுக்கு என்ன கண்கள் தேவைன்னு சொல்வார். நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. என்ன கண்கள் கேட்டாரா இவரு? பிரகாசமுள்ள மனக்கண்கள். பிரகாசமா இருக்கணும். இந்த மனக்கண்கள் கிடைச்சா தூரத்துல என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். தூரத்துல பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இது நம்ம பார்த்திருக்கிறோம். ஒண்ணு கிறிஸ்துவை பார்க்கிறது, இன்னொன்னு தூரத்துல பார்க்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட பிற்காலத்துல நடக்கிற, தூரத்தில் நடக்கிற தீர்க்க தரிசனங்களை இங்க தெரிந்தே பார்க்கலாம். இந்த பார்வை கிடைக்குமா? யாரா இருந்தா? கழுகா இருந்தா. இந்த கழுகுக்கு 2 பார்வை, ஒன்னு தூரமும் பார்க்கலாம், இன்னொன்னு சைடோ பார்க்கலாம். நமக்கும் 2 மிருகத்தை வச்சு இயேசு கிறிஸ்து உதாரணம் சொன்னார். இப்படி இருங்கன்னு சொன்னார். 2 மிருகத்தை பத்தி பேசினார். பாம்பை போல வினா உள்ளவர்களா இருங்கோ, புறாவை போல கபடற்றவர்களா இருங்கோ. 2 இருக்கான். நம்ம பாம்பை போலவும் இருக்கணும், எப்படி கூட இருக்கணும், புறாவை போல கூட இருக்கணும். ஆனா எப்படி இருக்க கூடாது தெரியுங்களா?